ஓகே. நமஸ்காரம். நமஸ்காரம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து மிருணாளினின்னு. ஆற்றுல என்னை வந்து மீனா அப்படின்னு கூப்பிடுவா. சரி. ஸோ மகாபெரிவாளோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்க பரத் சார் வந்து எல்லார்கிட்டையும் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் மகாபெரிவாளை எப்போ முதலாக பார்த்தீர்கள் நீங்கள்? ஸோ ஆக்சுவலி நான் மகாபெரிவாளை பார்த்ததே கிடையாது. அவர் வந்து கடைசியில் எல்லார்கிட்டையும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டான்னா, மகாபெரிவா உங்களுக்கு வந்து சொப்பனத்தில் வருவாளா அப்படின்னு. மகாபெரிவா எனக்கு வந்து சொப்பனத்தில் மாத்திரம்தான் வந்திருக்கா. ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தான் நான் சொல்ல போகிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 இன்சிடெண்ட் லைஃப்பில் நடந்ததை நரேட் பண்ணிவிட்டு அதோட லிங்க் எப்படி வந்து மகாபெரிவா மேலே பக்தி வந்தது அதெல்லாம் சொல்கிறேன் நான். இது வந்து 2012 வந்து ஐ வாஸ் இன்டு பிராணிக் ஹீலிங். ஸோ என்னோட குரு வந்து கிராண்ட் மாஸ்டர் சோக்வாக்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிப்பைன் பர்சன். அவரோட இதை ஃபாலோ பண்ணிட்டு பிராணிக் ஹீலிங் ஃபாலோ பண்ணிட்டு நிறைய தியானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நான். இப்போ 2012 வந்து ஏதோ ஒரு மன கஷ்டம் இதில் வந்து. அப்போ வந்து ஆத்துக்காரரை வந்து காஞ்சிபுரம் போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் காஞ்சிபுரம் போனோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து காஞ்சிபுரம் போகிறது. அந்த காஞ்சிபுரம் போகிற ஐடியா எப்படி வந்தது? சும்மா போகலாம் அப்படின்னு சொன்னார் அவர். என்ன ரீசன்லாம் எனக்கு தெரில, ஏன்னா காஞ்சிபுரம் பார்த்ததே கிடையாது. ஸோ வந்து என்னோட மச்சுனராத்துக்கு போயிருந்தோம். அங்கேயே அவள் சென்னையில் இருக்கா, அங்கேருந்து பக்கத்தில் அப்படின்றதுனால வந்து ஹி செட் எல்லோரும் போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சரி போகலாம் காஞ்சிபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ போகிறச்சே காமாட்சி கோயிலுக்கு போனோம். ஸோ அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு வந்தோம். வந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு நான் பக்கத்தில் நின்றுருக்கோம். சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு என் பக்கத்தில் வந்து ஒரு பிராமணர் ஒருத்தர் சிகை வச்சுட்டு பஞ்சகச்சம்லாம் கட்டிட்டு நின்றுருக்காரு. அது பக்கத்தில் குழந்தையெல்லாம் நின்றுருக்காரு. அவர் எப்படி அங்கே பக்கத்தில் வந்தார் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தார். அந்த குருக்கள் வந்து குங்குமம் விபூதி பிரசாதம்லாம் கொடுத்தாருனாக்கா வந்து அந்த என்கிட்ட கொடுக்குறாரு, பக்கத்தில் நின்றுருக்க அந்த பிராமணருக்கு கொடுக்குறாரு. அவர் வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. வாங்கிக்காமல் வந்து என்கிட்டேருந்து நீ கொடு உன் கையிலேருந்து கொடு அப்படிங்கிறாரு. ஸோ என்னோடதை கொடுத்தேன். பட் எனக்கு வந்து இவர் எனக்கு ரொம்ப நன்னா தெரியும் அப்படின்ற ஒரு தாட் மாத்திரம் வந்துட்டே இருந்தது. எஸ், ஐ வாஸ்ன்ட் ஏபிள் டு see his face. எனக்கு அவரை வந்து நன்னா தெரியுன்ற ஒரு உணர்வு இருக்கே தவிர, பட் வந்து எனக்கு அவரோட மூஞ்சியை வந்து ஏறெடுத்து என்னால் பார்க்கறதுக்கான சக்தி எனக்கு இல்லை. ஒரு தெரியறது அப்படின்ற மாத்திரமே எனக்கு புரியுறது. ஸோ அது முன்னாடி ஒரு இது சொல்லணும் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து முருகர்னாக்கா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அவர் வந்து என்கிட்டேருந்து வாங்கிட்டு அவர் வந்து சட்டுன்னு வெளியில் போயிட்டார் அவர். ஸோ வெளியில் போன உடனே நான் நினச்சேன், ஓகே இது அப்புறம் தான் எனக்கு பிரிச்சதோ இது வந்து முருகர் தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டுன்னு ஓடினேன் நான். அப்போ வந்து அங்கே சுற்றி இருக்கிறவெல்லாம் எதுக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி ஓடுறது அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்தா. ஸோ போனோடனே அவர் பார்த்தேன். அவர் எங்கே போனாருன்னே எனக்கு தெரியல, மறைஞ்சு போயிட்டார் அவர். போனால் என் பொண்ணு வந்து வெளியிலேருந்து ஒரு மயில் இறக கொண்டு கொடுத்தது. அம்மா என் பேர் இது நான் எடுத்தேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் பூஜா இருந்தாங்க வச்சுன்னு இருக்காங்க, பார்த்தா எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா. அப்பையும் எங்களுக்கு வந்து காஞ்சி மடம்னா என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ we didn't go to காஞ்சி மட். அப்படியே வந்துட்டோம். we didn't go. ஸோ ஏன்னா பெரியவாளை பற்றி அப்போல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னோட செகண்ட் இன்சிடெண்ட் என்னாச்சு அப்படின்னா, திஸ் ஹேப்பன் இன் 2015 வந்து நாங்கள் திருவண்ணாமலை போயிருந்தோம். போயிட்டு சுவாமி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் எல்லாம் பார்த்துட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் சன்னதி இருக்கும் தூணில். ஸோ அந்த முருகர் சன்னதியை பார்த்துட்டு நான் வெளியில் வரச்சே வந்து ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் உட்காண்டிருந்தார். அவர் வந்து என்ன அவருக்கு வந்து யாசகம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஏதோ பணம் கொடுத்துட்டு நான் வந்து அவரோட ஏதோ இங்கே வா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கிறச்சே அவர் சொன்னார், நீ வந்து காஞ்சிபுரம் போயிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் போயிருக்கேன் ஐயா, நான் ஒரே ஒரு வாட்டி. நல்ல பெரிய மனுஷர் அவர் வந்து காவி வஸ்திரம் கட்டின்னு இருக்காரு, தாடி வெள்ளை தாடி எல்லாம். ஸோ வந்து காஞ்சிபுரம் போயிருக்கியா நீ அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் போயிருக்கேன் ஐயா, நான் ஒரே ஒரு தடவை போயிருக்கேன் அப்படின்னு. நீ காஞ்சிபுரத்துக்கு வா, நான் எப்போவுமே அங்கே தான் இருப்பேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்து அப்பையும் எனக்கு புரியல
இது யாருன்றது எனக்கு தெரியாது. என்னோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆக போகிறது அப்படிங்கிறது எனக்கு அப்பயும் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அப்புறம் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி, நான் கண்டிப்பாக வரேன், இன்னொரு வாட்டி நான் வரேன், நீ அங்கே வா, நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர். ஸோ அது நான் கேட்டுட்டு நான் வந்து போயின்னு இருக்கும்போதே நான் திரும்பி அவரை பார்க்குறேன். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ வந்து முருகர் தான், எனக்கு தெரியும் நன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கையை தூக்கி இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு, நீ நினச்சின்னு இருக்கியா, நீ நினைக்கிறது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தது அவரோட பார்வை. இவர் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு, இப்படி பார்க்குறாரு, இவரோட பார்வையே அந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான். ஸோ திஸ் ஹேப்பன் இன் 2015. இங்கே வந்த கொஞ்சம் 2014 ஆக்சுவலி எனக்கு திருவண்ணாமலையோட இன்சிடென்ட். இங்கே 2015 வந்து என்ன அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டாக்கா, என்னோட ஹஸ்பண்டோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தே ஹேட் அ கெட் டுகெதர். ஸோ தே வெண்ட் ஃபார் அ பிரஞ்ச். இங்கே பக்கத்துலேயே வந்து அறுசுவை நடராஜன் அவரோட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. தே வெண்ட் ஃபார் அ பிரஞ்ச். ஸோ எல்லோரும் போயிட்டு ஆற்றுக்கு வந்துட்டு என்னை பார்த்துட்டு எல்லோரும் ஹாய் சொல்லிட்டு போயிட்டா. அப்போ வந்து எனக்கு வந்து குக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு. நான் வந்து சரி அறுசுவை நடராஜன் அவரோட இதெல்லாம் நிறைய ரெசிபீஸ் ஏதானும் யூடியூப்பில் இருந்திருக்கும், நம்ம இவ்வளோ நாள் பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரேண்டம்லி சர்ச் யூடியூப்பில் அவரோட ரெசிபீஸ் ஏதானும் அவர் அப்லோட் பண்ணியிருக்காரா அவரோடது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பெரியவா புராணம்ல வந்த இவர பேர் என்ன, சிவராமன் மாமா போட்ட எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ. அப்பதான் எனக்கு வந்து மகா பெரிவாளை பத்தியே எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது. என்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். ஆமா, அது எதுக்காக நான் வந்து அந்த வீடியோ தேடினேனோ அது போய் சிவராமன் மாமாவால சிவராமன் மாமா அண்ட் மகேஷ் கிருஷ்ணமூர்த்தி வா 2 பேரையும் நான் வந்து பர்டிகுலரா மென்ஷன் பண்ணணும். அவ 2 பேராலையும் தான் வந்து மை பக்தி அண்ட் மை டிராவல், மை ஜர்னி வித் மகா பெரிவா. Not only yours, many thousands. Definitely they have transformed, you know, so many lives. அது பார்க்குறச்சே அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு மகா வஸ்து வந்து நம்மளோடையே இருந்திருக்கா, நம்மளுக்கு இத்தனை நாள் தெரியாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோஸாக நான் பார்க்க ஆரம்பித்தேன் நான். ஸோ அப்போ தான் வந்து நிறையா வந்து மகா பெரிவாளை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து மடத்துக்கு போகணும், நம்ம வந்து புது பெரிவாளை பால பெரிவாளெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய வர ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெரிவா வந்து என்னோட ட்ரீம்ஸில் வர ஆரம்பித்தா. ஃபர்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னாக்கா, பெரியவா வந்து எப்பவுமே நின்றுண்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ற மாதிரியே இருக்கும். எதுக்கு பெரியவா நின்றுண்டு இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்றா அப்படி யோசிப்பேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பெரியவா அந்த குந்திண்டு உட்காந்துருப்பா இல்லையா, இந்த இந்த பெரியவா இந்த பெரியவாளோட இது வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது ட்ரீம்ஸ்ல. இது ஏன் இந்த மாதிரி பெரியவா நமக்கு இந்த மாதிரி வரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை இது நம்ம ரொம்ப ஜாஸ்தியா வீடியோ பாக்குறோம் நம்ம, அதனாலதான் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் வரா பெரியவா அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப விவிடான ஒரு ட்ரீம் வந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்கா, வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து மகாபெரிவாளை பார்க்க போயிருக்கோம் காஞ்சி மடத்துக்கு. நான் மடிசா கட்டின்னு இருக்கேன், அவர் பஞ்சபட்சம் கட்டின்னு இருக்காரு. நான் போறோம், அவர் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்கிறோம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட இன்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து உனக்கு என்ன வேணும், மகா பெரியவா என்கிட்ட கேட்குறா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், பெரியவா நான் வந்து சுமங்கலியா போகணும் பெரியவா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பெரியவா வந்துட்டு ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கேட்குறான் என்ன. அதுக்கு வந்து நான் ஏன்லாம் ரீசன்லாம் சொல்லலை, சின்ன குழந்தை மாதிரி ஆமாம் பெரியவா நான் வந்து சுமங்கலியா போகணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். அவர் வந்து சிரிச்சுட்டே வந்து இங்கே குடு அப்படிங்கிறாரு. ஏதோ பார்த்தோன்னா என் கை நிறைய வந்து தாம்பாளத்தில் ஒரு குங்குமம் வச்சுட்டு இருக்கேன் நான். அதை அப்படியே எடுத்துன்னு கொண்டே அதை நீட்டுறேன் நான் அவர்கிட்ட. நீட்டினோடனே அதை அப்படியே 2 கையிலையும் அள்ளிண்டு அப்படியே வந்து அவரோட தாடியில் அப்படியே பூசிட்டு 2 கையும் எடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரீம் அபவுட் பெரியவா. எனக்கு வந்து புரியலை ஏன் வந்து பெரியவா வந்து தாடியில் பூசிக்கிறா, என்ன எப்படிலாம் பண்ணுவாளா அப்படின்றது. அதுக்கப்புறம் சிவராமன் மாமாவோட ஒவ்வொரு வீடியோஸாக பார்க்க ஆரம்பித்தோடனே ப்ரொஃபஸர் விழிநாதன் வந்து ஒரு இதில் வந்து இதை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. பெரியவா வந்து அந்த மாதிரி தாடியில் பூசிண்டு அவள் வந்து தண்டத்தை எடுத்துன்னு பேச ஆரம்பிச்சான்னா வந்து யாராலையும் நிற்க முடியாது பக்கத்தில், அந்த மாதிரின்னு ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணேன். இது நிஜம்லேயே நமக்கு நடக்கிறது அப்படின்றது அப்போ தான் எனக்கு அந்த உணர்வு வந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரீம். அந்த செகண்ட் இது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, வந்து நிறைய பேர் நின்றுட்டுருக்கா, ஏதோ ஒரு வெட்ட வெளியாக இருக்குது, பெரியவா நிற்கிறா. இட்ஸ் லைக்
என்னோட பாடி இல்லை, பட் ஆஸ் அ சோல் வந்து நான் இங்கே இன்னும் நின்று பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து ஸோ என்னோட ஃபிசிக்கல் பாடி அங்கே இல்லை, அது நல்லா தெரியறது எனக்கு. வெட்ட வெளியாக இருக்குது, நிறைய பேர் நின்றுருக்கா, பெரியவா நின்றுருக்கா, இங்கே பெரியவாளோட சிஷ்யாலாம் நின்றுருக்கா. ஸோ திடீர்னு பார்த்தான்னா வந்து விஷ்ணு பகவானோட விஸ்வரூப தரிசனம். அது மேலே வந்து இட்சின்னு போகிறது, அது ஏதோ சைஸுக்கு. அது என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ப்ரானிக் ஹீலிங் தெரிஞ்சது அப்படின்னாக்கா, இட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் வயலட் கலர். அதாவது எலக்ட்ரிக் வயலட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அந்த வெல்டிங்லாம் பண்ணுவா இல்லையா, அவள் பண்ணுறச்சு அந்த ஒரு பொறி மாதிரி வரும், ஒரு பிரைட் எலக்ட்ரிக் வயலட், நாட் த எல்லோயிஷ், இந்த ஒயிட்டிஷ் எலக்ட்ரிக் வயலட் கலர். அதுதான் வந்து அந்த கலரில் வந்து ஃபுல் சைஸ் விஷ்ணு பகவான் அப்படியே ஜெய்ஜாண்டிக் ரூபமாக நிற்கிறாரு. பெரியவா வந்து எல்லாரும் பாருங்கோ அப்படிங்கிறா. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெரியவா என்ன பண்ணுறா, இப்படி தண்டத்தை வச்சுட்டு பெரியவா வந்து திடீர்னு அங்க பிரதட்சணம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரே இடத்துல மாத்திரம் சுற்றுறா. அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறான்னு எனக்கு புரியல எனக்கு. பட் அந்த மாதிரி சுற்ற ஆரம்பித்தோடனே வந்து சுற்றிட்டு எழுந்து நின்றுண்டு, பாத்தியாடா நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிஷ்யா கிட்டலாம் சொல்கிறார். நான் அதுக்கப்புறம் அந்த ட்ரீம் கலைஞ்சோடனே எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை. இது எவ்வளோ பெரிய ரூபம் அந்த விஷ்ணுவோடது, இந்த மாதிரி நமக்கு ஒரு தரிசனம் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடக்க முடியல, என்னமோ ஒரு ஒரு இந்த ட்ரீம் ஸ்டேட்லேயே நான் வந்து போயின்னு இருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ அப்போது எனக்கு வந்து தோணித்து, சன்னியாசிகள்லாம் வந்து அங்க பிரதட்சணம் பண்ணுவாளா, எனக்கு புரியலையே ஏன் இந்த மாதிரி வந்ததுன்னா, அதுக்கும் வந்து எனக்கு சிவராமன் மாமாவோட ஒரு வீடியோலேருந்து ஆன்சர் கிடச்சிது. சன்னியாசிகள் அந்த மாதிரி பண்ணுவான்னு யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தா. ஸோ அது யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அது ஒரு இது. பட் அங்க பிரதர்சனத்துக்கு வேலூர் ராஜம்னு ஒருத்தர் இருந்தா, அப்புறம் பிரதோஷம் வெங்கட்ராமன், இவ 2 பேரும் வந்து அங்க பிரதர்சனம் அவளோட ரொம்ப யூனிக் பద్ధதி. இது பெரியவாளே பண்றா. அந்த விஷ்ணு பகவானுக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு அவரு. அப்படியே எங்க இடிச்சுன்னு போறது அந்த தரிசனம் வந்து. ஸோ பெரியவாளே பண்றா அந்த மாதிரி. ஸோ இது ஒரு இது வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்னாக்கா வந்து எனக்கு கல்யாணம் ஆகலை. அந்த ட்ரீமில் வந்து கல்யாணம் ஆகலை. அம்மா அப்பா வந்து கல்யாணத்துக்காக வந்து கேட்க போகிறா பெரியவா கிட்டக்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போகிறோம் பெரியவா, பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிட்ட கேட்குறா. பெரியவா வந்து என்னை கூப்பிடுறா. ஸோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னா, அப்போ வந்து எனக்கு என்னோட இந்த ஸ்டேட் வந்து சொல்லி எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுது, ஏன் இந்த மாதிரி பெரியவா கேட்குறா அப்படின்னு அது ட்ரீமில் வந்து இருக்குன்றது எனக்கு புரியல எனக்கு. சரி பண்ணிக்கிறேன் பெரியவா அப்படின்னு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஏதோ சொல்கிறா பெரியவா, அம்மா அப்பா கிட்ட ஏதோ சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து என்னை கிராஸ் பண்ணி போகிறா பெரியவா. போகும்போது என் பக்கத்தில் இருந்து நீ அமோகமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இது வந்து என்ன அப்படின்னாக்கா, அந்த விட்டல் மகாலட்சுமியா ஏதோ ஒரு மாமி வந்து the சேம் வேர்டு அந்த மாமிக்கு சொல்லியிருப்பா. அந்த நொச்சியம் கரெக்ட், விட்டல் ராஜலட்சுமி. ஆமாம், ராஜலட்சுமி அம்மா. அந்த மாமிக்கு வந்து he would have said the same words. அதெல்லாம் திருப்பி பார்க்குறச்சே வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் வருது நமக்கு வந்து, இந்த மாதிரிலாம் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறச்சே. அது இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா வந்து ஒரு இது பார்க்குறேன். அதாவது பெரியவா கிட்டக்க வந்து ஒரு நான் பிராமின் கப்புள்ஸ் 2 பேர் வந்து நின்றுருக்கா. ஒரு தெர மாதிரி இருக்குது. நான் வந்து அந்த சைட் ஆஃப் த இதில் நிற்கிறேன். பட் என்னால் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க முடியறது அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து தன்னோட ரொம்ப புவர் ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் என்னோட ட்ரீம்ஸில் வந்தது தான் எல்லாமே. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா, ஒரு 3 விதமான புடவை இருக்குது. ஒரு மெஜந்தா கலரில் க்ரீன் பார்டர் இருக்கிற மாதிரி, இன்னொன்று வேறு ஏதோ ஒரு மெரூன் கலரில், ஐ திங்க் ஆமாம், க்ரீன் கலரில் மெரூன் பார்டர் இருக்கிற மாதிரி ஒரு புடவை. ஸோ நான் திங்க் பண்ணிக்கிறேன் வந்து பெரியவா வந்து அந்த மெஜந்தா கலரில் இருக்கிற புடவை தான் அவளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்க போகிறா. அதில் 2 திருமாங்கல்யம் வச்சுருக்கா. அதில் தான் திருமாங்கல்யம் வச்சு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்க போகிறா பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். பட் பெரியவா வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கிற மெரூன் பார்டரில் வந்து வச்சு கொடுக்குறா.
ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வர நியூஸ் எப்படின்னாக்கா பெரியவா வந்து கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவா எல்லாருக்கும், ஆனால் நம்ம நினச்ச மாதிரி இருக்காது, அது வேற ஏதோ விதத்தில் இருக்கும் அப்படின்றது தான் அன்னைக்கு எனக்கு கிடைச்ச மெசேஜ். பட் டெஃபினட்டாக வந்து பெரியவா வந்து அவ மேலே பக்தி செலுத்தினோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வேற ஏதோன்னு சொல்றதுக்குள்ள அவளுக்கு தெரியும் என்ன பண்ண. ஆமாம், அவளுக்கு கரெக்டாக தெரியும் நமக்கு என்ன வந்து சரி நம்ம அப்படின்றது வந்து அவளுக்கு. நம்மளுக்கு இந்த ஜென்மம் மேபி we know what is happening now. கரெக்ட். But he knows backwards, forward, everything he knows. ஸோ அது ஒன்று. இன்னொன்று ஒரு பெரிய இது என்ன அப்படின்னு கேட்டாக்கா மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் சிவன் சார். ஸோ ஸோ தட் இஸ் ஒன் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ கேன் எவர் ஃபர்கெட். எனக்கு சிவன் சார்னா யாருன்னே தெரியாது. சிவராமன் மாமாவோட வீடியோஸ் பார்த்து தான் எனக்கு சிவன் சார்னா யாருன்னு தெரியும். ஸோ பெரியவா வந்து கனவுல அங்கே உட்காண்டிருக்கா. ஸோ நான் அப்படி நின்றுருக்கேன். நான் சிவன் சார் வந்து இந்த பக்கம் இருக்காரு. ஸோ அவர் வந்து நீ இப்படி என்னை பார்த்துட்டு வந்து, இல்லை சிவன் சார் இப்படி உட்காண்டிருக்காரு, நான் உட்காண்டிருக்கிற இடத்துல பெரியவா அங்கே உட்காண்டிருக்கா. ஸோ நான் வந்து நின்றுருக்கேன். சிவன் சார் சொல்கிறாரு, நீ வந்து இப்படி என் பக்கத்தில் உட்காரு அப்படின்றாரு. ஸோ உட்காந்துக்கிறேன் நான். நீ வந்து எல்லாரையும் மன்னிக்க கற்றுக்கோ, பரவாயில்ல மன்னிச்சிடு அப்படிங்கிறாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீ என்னோட சேர்ந்து இப்போ கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடிக்கிறாரு. அவரோட சேர்ந்து வந்து ஐ வாஸ் ஆல்சோ மெடிடேட்டிங் வித் ஹிம். இன்டென்ஸ் பிளிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து இந்த மெடிடேஷன் எக்ஸ்டெண்டட் ஃபார் ஓன்லி மேபி 1 or 2 minutes, அவ்வளோதான். அது வந்து ஹி ஷோட் மீ வாட் இஸ் மீன் பை இன்டென்ஸ் பிளிஸ். அந்த அவ்வளோ அந்த பரமானந்த நிலை அப்படின்னாக்கா என்ன அப்படின்றது வந்து அந்த 2 minutes வந்து எனக்கு சிவன் பெரியவா காமிச்சு கொடுத்தா. அது வந்து மறக்கவே முடியாது. இன்னும் வந்து அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போமாட்டோமான்னு வந்து மனசு எங்கிண்டே இருக்கும். ஸோ சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டேட் எனக்கு வந்து சிவன் பெரியவா வந்து காமிச்சு கொடுத்தா. அண்ட் வை ஃபர்கிவ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப் அப்படிங்கிறதையும் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தா அன்னைக்கு. ஸோ that is one beautiful experience I had with சிவன் பெரியவா. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கா வந்து ஒரு நாள் பெரியவா வந்து கனவுல வரா. ஏதோ ஒரு மேடை மாதிரி இருக்குது, ஒரு பெரிய மேடை மாதிரி, அதில் உட்காண்டிருக்கா. ஸோ நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயின்னு இருக்கா. ஸோ ஆனால் பெரியவா ஒரு கவர் மாதிரி, பிளாஸ்டிக் கவர் மாதிரி வச்சுட்டுருக்கா. யூஸ்வலாக சன்னியாசிகள் வந்து பணத்தை தொடமாட்டா, பணத்தையே வாங்க மாட்டா அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் பெரியவா வந்து என்கிட்டேருந்து ஒரு 1020 rupees வாங்கிக்கிறா. உங்கள்கிட்ட வாங்கி கவரில் போட்டுக்கிறா. அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறா அப்படின்றது எனக்கு தெரியும். 1020 எனக்கு என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. 1020 rupees அது கூட எழுதி வச்சிருக்கேன் நான். அண்ட் தட் ட்ரீம் ஹேப்பன்ட் ஆன் Saturday 10/2/2018. அது அந்த மாதிரி 1020 rupees எடுத்து இதில் அந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குது, அந்த கவரில் போட்டுக்கிறா. அது எப்படி அந்த பெரியவா இருக்கா அப்படின்னாக்கா அந்த சிவராமன் மாமாவோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி மத்தாப்பு பிடிச்சுருக்காங்க, அதே பெரியவா அப்படி ஒரு சிரிச்சுண்டு ஒரு குழந்தை வந்து எவ்வளோ சந்தோஷமா வாங்கி போட்டுக்குமோ அந்த மாதிரி வாங்கி கவரில் போட்டுக்கிறா. அந்த மாதிரி என்ன மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு செலக்டட் டிவோட்டீஸ் கிட்டேருந்து மாத்திரம் அந்த மாதிரி வாங்கி, மித்தவாலாம் எனக்கு யாருன்னு தெரியல, என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி மாத்திரம் செலக்டட் டிவோட்டீஸ் கிட்டேருந்து வாங்கி போட்டுக்கிறா. பட் என்கிட்டேருந்து ஏன் அந்த 1020 என்ன கணக்குன்றது எனக்கு புரியல. பட் வாங்கி போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு குழந்தை சிரிப்பு அந்த மாதிரி சிரிச்சுக்கிறா பெரியவா. ஸோ அன்னைக்கு நைட்டே இன்னொரு கனவு என்ன வருது அப்படின்னாக்கா, நான் எங்கேயோ தூர தள்ளி உட்காந்துருக்கேன். ஸோ யாரையோ ஒரு சிஷ்யால கூப்பிட்டு பெரியவா வந்து இந்த மாதிரி அவளுக்கு பசிக்கும், நீ அவளுக்கு போய் சாதம் போடு அப்படின்னு வந்து சொல்கிறா. ஸோ அது இட் வாஸ் லைக் அது எழுந்தோடனே எனக்கு வந்து அழுகே வந்துடுத்து. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, அம்மா மாதிரி ஹீ டேக்ஸ் கேர். அப்சல்யூட்லி. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ வெரி ரீசெண்ட்லி ஐ ஹேட் another ட்ரீம் wherein இது நான் சொல்கிறது வந்து புதுப்பெரிவா வந்து சித்தியானதுக்கப்புறம் நான் சொல்கிறது. மகாபெரிவாளோட இதுக்கும் அதிஷ்டானத்துக்கும் புதுப்பெரிவாளோட இதுக்கும் சேர்த்து நான் வந்து ஹாரத்தி எடுக்கிற மாதிரி
ஒரு ட்ரீம் வந்தது. அப்படியா? ஆமாம், அந்த மாதிரி ஒரு ட்ரீம் வந்தது. அதோட இது எனக்கு என்னன்னு புரியல இன்னும். ஸோ அந்த மாதிரி ஒரு அதான் 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆமாம், அது அந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம். ஏன்னா புது பெரியவா சித்தி ஆனதுக்கப்புறம் நான் போய் பார்க்கவே இல்லை. நான் புது பெரியவாளை கடைசியில் பார்த்தது என்ன எப்போன்னு கேட்டேன்னா January 1st 2018 புது வருஷத்தப்போ ஆராதனைக்கு முடிஞ்சு பார்த்துருப்பேன். புது வருஷத்தப்போ போய் பார்த்தோம் நாங்கள். January 1st தான் லாஸ்ட்டாக நான் புது பெரியவாளை பார்த்தது. அதுக்கப்புறம் புது பெரியவா சித்தி February 28 சித்தி ஆகிட்டேன். ஸோ அப்போ அதுக்கப்புறம் பெரியவா சித்தி ஆனதுக்கப்புறம் அந்த 2 பேருக்கும் வந்து சேர்ந்து ஆரத்தி எடுக்கிற மாதிரி ஒரு சொப்பனம் வந்தது. ஸோ இப்போ do you remember when this was after he attained Siddhi or after he attained Siddhi? This is after he attained Siddhi. So you didn't know that his Adhishtanam was near Mahabariva? இல்லை, ஐ நோ இட். ஏன்னா சங்கரா டிவிலெலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் I know his Adhishtanam was near. So, but both came in dreams to you? அவ வந்து அவளோட இந்த ஸ்தூல சரீரத்தில் அவள் வரல. அவள் வந்து நான் அவளோட அதிஷ்டானம் பார்க்குறேன். இப்போ எப்படி புது பெரியவாளோட இது இருக்கோ அந்த மாதிரி தான் பார்க்குறேன் நான். பட் 2 பேருக்குமா சேர்த்து ஹாரத்தி எடுக்கிற மாதிரி ஒரு கனவு வந்தது. ஸோ this is the last one I had very few days back, maybe last week அந்த மாதிரி இருக்கும். Why do you say it is the last one? I mean அதுக்கப்புறம் நான் எதுவும் எழுதலை. மேபி டு பி கண்டினியூடாக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டானாக்கா வந்து மகாபெரிவா வந்து உட்காண்டிருக்கா. நான் வந்து அன்னத்தை எடுத்து பெரியவாளுக்கு வந்து மேலே தடவி விடுறேன். அது மேலே வந்து பாலால் அபிஷேகம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பெரியவா ஸ்தூல தேகத்தில் இருக்கா அங்கே. நான் வந்து யோசிச்சுக்கிறேன், நான் ஒரு ஸ்திரீ ஆச்சே, எப்படி வந்து நான் அந்த மாதிரி தொடலாம், என்ன பண்ணின்னு இருக்கோம் நம்ம அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் என் மனசே எனக்கு சொல்கிறது வந்து பெரியவா தான் சொல்கிறாது, ஆத்மாவுக்கு வந்து ஸ்திரீ புருஷா அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது, வேறம் கிடையாது. பெரியவாளை வந்து நீ உன் குழந்தை மாதிரி பாவிச்சுண்டு அந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிறது வந்து அது எனக்கு காமிக்கிறது. திஸ் ஹேப்பன் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் பேக். அது அந்த மாதிரி இருந்தது. ஸோ திஸ் இஸ் மை ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பெரியவா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து காஞ்சி மடம்னா என்னன்னு தெரியாது. அதாவது வந்து என்னன்னாக்கா நாங்கள்லாம் சின்னவாளாக இருக்கிறச்ச தீபாவளி வரும். தீபாவளி வந்தானாக்கா புது பெரியவா எப்போவுமே வந்து தூர்தர்ஷனில் ஒரு அனுகிரக ஸ்பீச் கொடுப்பாள் இல்லையா? ஸோ அது வந்து பார்க்க வந்து நானும் என்னோட அக்காவும் வந்து வெளியில் பட்டாசு விட்டுன்னு இருப்போம். அம்மா கிட்ட சொல்லிட்டு போவேன், நான் பெரியவா வந்தானா கூப்பிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படின்னா பெரியவாளோட ஸ்பீச்சுக்கெலாம் ஒரு மண்ணாங்கட்டி மீனிங்கும் புரியாது எனக்கு, சின்ன வயசு. பட் ஆனால் வந்து ஒரு கடைசியில் சொல்கிற அந்த நாராயண 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 அந்த 3 வேர்டு வந்து இட் வாஸ் ஸோ அட்ராக்டிவ் டு மீ. அதை கேட்குறதுக்காக அங்கேருந்து அடிச்சு போட்டுன்னு ஓடி வரும். வந்து வி யூஸ் டு ஹியர் தட். அவ்வளோதான் எனக்கு வந்து பெரியவான்னு தெரியும். மகாபெரிவாளை பார்த்ததே கிடையாது. ஐ விவிட்லி ரிமெம்பர் மகாபெரிவாளுக்கு வந்து கனகாபிஷேகம் பண்ணுறச்சே லைவ் ரிலே போயின்னு இருந்தது டிவியில். ஸோ அது பார்த்த ஞாபகம் இருக்குது. பெரியவா வந்து 2 கையும் கூப்பிண்டு மேலே வந்து பண்ண அந்த ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு. ஆமாம், அந்த ஒன்று தான் ஞாபகம் இருக்கே தவிர மகாபெரிவாளை நான் நேரில் பார்த்தது கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை ட்ராவல் இன் ட்ரீம்ஸ் வித் மகாபெரிவா. ஸோ சில விஷயங்கள் வந்து நான் வந்து பாலபெரிவாளை பற்றி நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ என்ன அப்படின்னாக்கா ஆஃப்டர் இந்த மாதிரி எனக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆஃப்டர் ஐ காட் ஸோ மச் அட்ராக்டட் டு மகாபெரிவா. இவ்வளோ ஒரு பெரிய வஸ்து நம்ம கூடயே இருந்திருக்கு, நம்ம வந்து இத்தனை நாள் வந்து தெரியாமல் போயிடுத்தே அப்படின்ட்டு ஒரு இதில் வந்து காஞ்சிபுரம் போயே ஆகணும், நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் நானும் ஆத்துக்காரர் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு ஆத்துக்காரர் கூட்டின்னு போனார் எங்களெல்லாம் காஞ்சிபுரம். அப்போ போயிட்டு காமாட்சியெல்லாம் பார்த்துட்டு வி கேம் டு த காஞ்சி மடம். வந்தப்போ வந்து அதிஷ்டானத்துக்கு போயிட்டு மகாபெரிவாளை பார்த்துட்டு புது பெரிவாளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வி கேம் டு பாலபெரிவா. அப்போ பாலபெரிவா வந்து தர்ஷனம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஹி வாஸ் கோயிங் அவுட். மேபி பூஜை பண்ணுறதுக்காக போயின்னு இருக்கான்னு நினைக்கிறேன். பட் வந்து எங்களை பார்த்துட்டா. நாங்கள் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தோம், நீங்கள் நல்ல கூட்டம், நிறைய பேர் நின்றுட்டு இருந்தா. நாங்கள் ஏதோ ஓரத்தில் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் அங்கேருந்து வந்து பார்த்துட்டாவா, பார்த்துட்டு இங்கே வாங்கோ, நீங்கள் பக்கத்தில் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா. ஸோ கூப்பிட்டோடனே நாங்கள் நமஸ்காரம் பண்ணினோடனே எங்கேருந்து வரேள், என்ன பண்ணுறேள் எல்லாம் கேட்டா. ஸோ எல்லாம் சொன்னார் இவர். சொன்ன உடனே வந்து பெங்களூர்லேருந்து வரேலா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து
மிஸ்டர் கார்த்திக் ஹீ இஸ் ஆல்சோ இன் நம்ம சம்பிரதாயா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கார். அவர் அங்கே நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட கூப்பிட்டு பாரு வா பெங்களூர்லேருந்து வந்திருக்கா, ஸோ அவளுக்கு வந்து நம்ம சம்பிரதாயா பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஸோ ஹவு வி கேம் டு நோ அபவுட் நம்ம சம்பிரதாயா அப்படின்னாக்கா இட் இஸ் த்ரூ மிஸ்டர் கார்த்திக். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய மீனாட்சி அண்ட் கார்த்திக் பாலமீனாட்சி அன்னைக்கு பாலமீனாட்சியை நாங்கள் பார்க்கல. ஏன்னா அவள் வந்து ஐ திங்க் ஷி வாஸ் இன் தேர், ஏதோ சுமங்கலி பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு கனடா ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆமாம். ஸோ மிஸ்டர் கார்த்திகை மாத்திரம் பார்த்தோம் நாங்கள். ஸோ அவர் தான் வந்து ஹீ டோல்ட் அஸ் இந்த மாதிரி நம்ம சம்பிரதாயான்னு ஒரு வேத பாடசாலா இருக்குது பெங்களூரில். ஸோ நீங்கள் வந்து பெரியவா வந்து அதை தான் உங்களுக்கு சொல்ல சொன்னால் நீங்கள் வாங்கோ, அங்கே வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பாருங்கோ, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பெரியவா பார்க்குறச்சே வந்து என் பையன் நமஸ்காரம் பண்ணோடனே வந்து பெரியவா கேட்டால் வந்து என்ன பேர் இவனுக்கு அப்படின்னு கேட்டா. ஸோ வந்து சோமநாதன் சர்மா வந்து சோமநாதன் எங்கேருந்து வந்தது இவனுக்கு அப்படின்னு கேட்டா. ஸோ வந்து நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், பையன் தெரிஞ்சோடனே என்னோட மாமனார் மாமியார்லாம் அப்போ சோமநாத் போயிட்டு வந்திருந்தா. ஸோ அவளுக்கு வந்து பையன் தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டு சோமநாத்னு வெய் அவனுக்கு அப்படின்னு சொன்னா, அதனால வச்சோம். தமிழ் ஸ்டைலில் சோமநாதன் வெய் அப்படின்னு சொன்னா மாமனார் மாமியார்லாம். ஸோ அதனால வந்து அவனுக்கு சோமநாதன் அப்படின்றத அவனோட சர்மா. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு பெரியவா சந்தோஷப்பட்டுண்டா. அதுக்கப்புறம் வந்து பூனல் போடலையா அவனுக்கு அப்படின்னா, இல்லை பெரியவா மச்சினரோட பையனுக்கு இந்த வருஷம் தான் போட போகிறோம், அதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்கள். ஸோ வந்து அடுத்த வருஷம் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி அடுத்த வருஷம் அவனுக்கு போட்டோம். அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸையும் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டர் கார்த்திக் சொன்ன உடனே வி கேம் டு நம்ம சம்பிரதாயா. ஸோ நாங்கள் எப்போ ஃபஸ்ட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஒரு அனுஷ பூஜைக்கு வந்திருந்தோம். ஸோ வி வேர் ஸோ என்னன்னு சொல்கிறது, அதை பார்த்துட்டு எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக போயிடுது. ஏன்னா பெங்களூரில் எல்லாருக்கும் தெரிஞ்சது மால் இந்த இது. ஸோ வி ஆல் நோ ஆல் த ஹைஃபை மால்ஸ் அண்ட் அதெல்லாம் தெரியுமே தவிர இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அவ்வளோ காம் என்விரான்மெண்ட், அவ்வளோ பீஸ்ஃபுல் இதில் வந்து இவ்வளோ வந்து பெரியவாளுக்கு இத்தனை இதெல்லாம் பல்லக்கிலாம் தூக்கி இதெல்லாம் பண்ணோன்னே வி வர் ஸோ ஹாப்பி. அந்த ஹோல் டே வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்னைக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியும் வந்து ஆனால் அதெல்லாம் நீங்கள் அன்னைக்கு ஒன்றும் when we met I think you didn't express all this. No. Actually, என்னோட experience with Mahaperiva, maybe my husband would know one or two incidents, not all of them. Oh. Nobody knows. So this is the first time you're sharing. Yeah. ஏன்னா I didn't get permission from Periva to share everything, but I think this is a time that the world should know அப்படின்னு பெரியவாளோட. But he has opened the entire gamut of experience in one go. So செகண்ட் டைம் நாங்கள் வந்து பாலபெரிவாளை பார்க்க போகிறச்சே வந்து இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து. அப்போ வந்து பெரியவா வந்து ஆஸ் யூஷுவல் இவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களெல்லாம் வந்து கேட்டு முடிச்சுட்டு என்ன கொஞ்சம் பார்த்துட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு இவர்கிட்ட கேட்டா. ஸோ இவருக்கு வந்து காதில் விழலை. ஏன்னா வி வேர் ஆல்மோஸ்ட் தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வி வேர் ஆல்மோஸ்ட் கோயிங் அவுட். அவள் வெளியில் போயின்னு இருந்தோம் நாங்கள். அப்போ வந்து பெரியவா கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கேட்டா. இவர் எங்கேயோ திரும்பின்னு இருந்தார், இவருக்கு சரியாக காதில் விழலைன்னு. நானே சொன்னேன், பெரியவா நான் வந்து எலக்ட்ரோ ஹோமியோபதிக் ஃபிசிஷியனாக இருக்கேன், நான் வந்து ஒரு பிராணிக் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கேன் பெரியவா. பெரியவா வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு 2 seconds யோசிச்சுட்டு பெரியவா வந்து இந்த மாதிரி சின்முத்ரா வச்சுட்டு பாலபெரிவா சின்முத்ரா வச்சுட்டு தியானம் பண்ணுவேலா அப்படின்னு கேட்டா. ஸோ வந்து ஆமாம் பெரியவா அப்படின்னே சரி அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணோம். ஸோ தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் பாலபெரிவா. அதுக்கப்புறம் அன்னைக்கே என்னாச்சு அப்படின்னாக்கா, முன்னாடி நாங்கள் வெளியில் வரத்துக்கு முன்னாடி பெரியவா வந்து சொன்னா, இந்த மாதிரி சங்கர ஜெயந்தி வருது, நீங்கள் வந்து மல்லேஸ்வரம் மட்டுக்கு போங்கோ, போயிட்டு கலந்துக்கோங்க, உங்களுக்கு அது நல்லதை கொடுக்கும். அது வந்து தனமாமியோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்க சொல்கிறேன். ஸோ ஸ்ரீவித்யா. ஆமாம். ஸோ அவளோட நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க, என்னெல்லாம் வந்து ஸ்கெட்யூல் அவதே ஹேவ் அ ஸ்கெட்யூல் அதெல்லாம் வந்து கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு போயிட்டு வாங்க, நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்கோ, நல்லது கொடுக்கும் அது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் பாலபெரிவா. ஸோ சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணா. அதே மாதிரி வி கேம் ஹியர் அண்ட் வி கான்டாக்டட் தனமாமி அண்ட் வி வென்ட் தேர். ஐ திங்க் தனமாமி வாஸ்ன்ட் ஃபீலிங் வெல். அப்போ வந்து தனமாமியால் வர முடியல அந்த சங்கர ஜெயந்தி அப்போ.
ஸோ தட் இஸ் த திங். அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு பூனல் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெண்ட் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அதிஷ்டானத்தில் வந்து மகா பெரியவா கிட்ட பத்திரிக்கை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு புது பெரியவா கிட்ட வந்தோம். புது பெரியவா ஆசீர்வாதம். அப்போ புது பெரியவா வந்து கொஞ்சம் வயசாகிடுத்து, அவள் கொஞ்சம் முடியல அவளால் ஆக்சுவலி. இருந்தாலும் குங்குமம் போட்டு அதில் குழந்தை கல்கண்டெல்லாம் வச்சு எல்லாம் கொடுத்தா பெரியவா. கல்கண்டு பெரியவானே பேர் அவருக்கு. ஆமாம், கல்கண்டு பெரியவா. ஸோ கொடுத்தா பெரியவா. அதுக்கப்புறம் வந்து பால பெரியவா கிட்ட வந்து ரொம்ப நாழி ஆயிடுத்து. பால பெரியவா தரிசனமே கொடுக்கல. ஆல்மோஸ்ட் வி வெயிட்டட் ஃபார் க்ளோஸ் டு 1.5 hours. பெரியவா வரவே இல்லை. என்னடா அது தரிசனம் கிடைக்குமோ என்னவோ தெரியலையே. திருப்பி நம்ம பெங்களூர்லேருந்து இதுக்காக வரணும். வி ஹாவ் அ வெரி ஷார்ட் ஸ்பேன், பூனல் வேற வருது அப்படின்ட்டு கொஞ்சம் கவலையாயிடுது. பட் வந்து அப்புறம் அந்த கேட் திறந்தது, போனோம். நிறைய பேர் நின்றுட்டு இருந்தா. பட் எங்கள் டேர்ன் வரச்சே நாங்கள் போய் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஐபி, ஸோ அவர் வந்து பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறம் நாங்கள் போன உடனே வந்து பெரியவா வந்து குழந்தையில பார்த்துட்டு குழந்தையில உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்லோகம் தெரியுமோ சொல்லுங்கோ அப்படின்ட்டா. ஸோ வந்து ரெண்டும் வந்து சொல்லித்து. சொன்ன உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற சிஷ்யாவில் கூப்பிட்டு ஏதோ காதில் சொன்னா பெரியவா. அந்த பையன் வந்து போனார், அவர் ஏதோ எடுத்துன்னு வரத்துக்காக. ஸோ ஆனவுடனே யார் சொல்லி கொடுத்தா அவளுக்கெல்லாம் ஸ்லோகம் அப்படின்னு கேட்டா. வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் பெரியவா சொல்லி கொடுத்தோம், நானும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த பையன் ஓடி வந்தான். ஸோ அவர் வந்து பெரியவா வந்து 2 குழந்தைகளுக்கும் 2 சில்வர் டாலர், அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு வேஷ்டி துண்டு எல்லாம் குங்கும பிரசாதம் எல்லாம் கொடுத்து பூனல் நல்லபடியாக நடக்கும், போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினான். ஸோ அதுக்கப்புறம் பூனல் முடிஞ்சிட்டு பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனோம். அப்போ வந்து அவன் வந்து பெரியவா கொடுத்த வேஷ்டியை தான் கட்டின்னு வந்தான். ஸோ அந்த பெரியவா கிட்ட பெரியவா கிட்ட காமிச்சோம். வந்து அவன் அதான் கட்டின்னு இருக்கான் பெரியவா, நீங்கள் கொடுத்த வேஷ்டினா. பெரியவாக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் அப்போ வந்து உள்ளே போய் எங்களால் பார்க்க முடியல. பெரியவா வந்து போயின்னு இருந்தா. ஸோ வந்து வெளியில் நின்றுட்டே வந்து பேசிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு நாங்கள் கொஞ்சம் வந்துட்டோம் தூரம் தள்ளி. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சிஷ்யாவில் அப்படி கூப்பிட்டு நீ வா இங்கே அப்படின்னு சொன்னா. ஸோ அவள் சிஷ்யா கிட்ட ஏதோ சொல்லின்னு இருந்தா. இவரை வந்து வெயிட் பண்ண அப்படின்ட்டு கை காமிச்சிட்டா ஆத்துக்காரரை. ஸோ அவர் வந்து வெயிட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் சிஷ்யர் வந்து ஓடி வந்தார். அதுக்கு முன்னாடி பால பெரியவா கேட்டால் நீங்கள் வந்து இன்றைக்கே ஊருக்கு போகணுமா அப்படின்னு கேட்டா. ஆமாம் பெரியவா போகணும். ஓ உத்தியோகம் இருக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ ஆமாம் பெரியவா உத்தியோகம், நாளைக்கு மண்டே நாங்கள் ஆஃபீஸ்க்கு போகணும் பெரியவா நான் அப்படின்னு சொல்லியிருந்தார் இவர். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சிஷ்யா கூப்பிட்டு ஏதோ சொல்லிட்டு அவர் போயிட்டார் அவர் பாட்டில். அதுக்கப்புறம் ஒரு சிஷ்யர் வந்து பெரியவா வந்து உங்களுக்கு 2 புஸ்தகம் கொடுக்க சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து காஞ்சி காமாட்சி கோயில் கூட்டின்னு போய் தரிசனம் பண்ண வைக்க சொல்லியிருக்கா என்ன. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு எனக்கு வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காமாட்சி பார்த்துட்டு வந்திருக்கோம். பட் திருப்பியும் இன்னொரு வாட்டி போனோம். போயிட்டு வி ஹேட் அது புக்ஸ் கொடுத்தா, அந்த சந்தியாவந்தனத்தோட மகிமை என்ன அந்த புக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தா. இன்னும் 2 புக்ஸ் எல்லாம் கொடுத்தா. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டோம். காமாட்சி போய் ரொம்ப பக்கத்தில் தரிசனம் பண்ணிட்டு சந்திரமௌலீஸ்வரருக்கு வந்தானாக்கா வந்து பெரியவா வந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருந்தா. ஸோ நான் நிறைய வீடியோஸில் வந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர ஒரு தடவை கூட பார்த்தது கிடையாது. ஆனால் வந்து எனக்கு வந்து ஐ ஹேட் சம் ப்ராப்ளம், ஐ ஸ்டில் ஹேவ் இட் இன் மை ரைட் ஐ. ஸோ என்னோட விஷன் வந்து கம்மியாகிட்டு வந்தது. ஸோ வந்து பெரியவா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் மேபி ஒரு 3rd or 4th ரோவில் நான் உட்காண்டிருந்தேன் நான். ஸோ எனக்கு வந்து சரியாக தெரியல பெரியவா என்ன பண்ணுறா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாமி வந்து என்னை கூப்பிட்டா, நீங்கள் வா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோ, இங்கே என்னோட பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோ அப்படின்னா. சரி பக்கத்தில் உட்காந்துருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்பயும் எனக்கு வந்து அவ்வளோவா இட் வாசன்ட் விசிபிள். அந்த ஸ்படிகலிங்கமோ அது அபிஷேகம் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே அவ்வளோவா கிளியராக தெரியல எனக்கு. அப்போது வந்து பெரியவா என்ன பண்ணா, அந்த மாமி என்ன பண்ணா அப்படின்னு கேட்டாங்கனாக்கா வந்து ஆதித்ய ஹிருதயம் புக்கை என் கையில் கொடுத்து இது படி அப்படின்னா. அந்த மாமி படி அப்படின்னு சொன்னோடனே பெரியவா அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்தாங்க. ஸோ ஐ தாட் ஓகே இதுதான் எனக்கு உத்தரவு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியோட உட்காந்து ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறேன். there is a connection to this. இன்னைக்கு நான் இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி I was just on the way.
ராஜாஜி மாமான்னு ஒருத்தர் இருக்காரு, அதாவது இந்த பாலகிருஷ்ண ஜோஷி படத்துக்கு ரொம்ப சேர்ந்தவா, அவரோட இவர் பேரன் இவருக்கு பெரியவா ட்ரீமில் வந்து கண்ணுக்கு ப்ராப்ளத்துக்கு ஆதித்ய ஹிருதயம் தான் படிக்கணும்னு சொன்னாலும். இதுக்கு வந்து திஸ் இஸ் see why should you tell me now when I am coming to your house and why should you narrate this experience all happening at the same probably the same hour, you know. ஸோ அந்த மாமி வந்து சொன்னப்போ பெரியவாடி திரும்பி பார்த்தாங்க. ஸோ அதுவே உத்தரவாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அது படிச்சுட்டு இருந்தோம். அது படிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு அந்த படிக்கலிங்கம் வந்து கிளியராக தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த அபிஷேகம்லாம் எனக்கு வந்து படிக்க படிக்க உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஒரே ஒரு இதை தான் படித்தோம் அங்கே உட்காந்து. விஷன் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. விஷன் வந்து எனக்கு அந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தட் லிங்கம் எனக்கு வந்து அதில் பெரியவா பண்ணுறது வந்து தெரிஞ்சது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மாமி கொஞ்ச நேரம் எங்கேயோ போயிட்டாங்க. மாமி லோக்கலைட் போட்டிருக்கு, போயிட்டு திருப்பி வந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய புஜங்கம் படி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த புக்கு கொடுத்தேன். மாமி பெரிய பேக் ஒன்று வச்சுருக்கா, அதில் ஷி ஹேஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஸ்லோகா புக்ஸ். எனக்கு மனப்பாடமாக தெரியும், நீ படி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தா. ஸோ நான் நினச்சினேன் இது ரெண்டுமே வந்து பெரியவா வந்து எனக்காக உத்தரவு பண்ணியிருக்கா போல் இருக்கு, அதனால தான் அந்த மாமி வந்து அந்த மாதிரி எனக்கு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் தென் ஆன் டெய்லியே வந்து ஆதித்ய ஹிருதயமும் சரி சுப்பிரமணிய புஜங்கமும் லேட்டஸ்ட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு ஆதித்ய ஹிருதயம் நன்னா படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் சாண்டிங். அது பண்ண ஐ கேன் சி மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மை ஐஸ். அது இன்னும் விசிபிளாக எனக்கு தெரியறது. அதுக்கப்புறம் அந்த இவர் இருக்கா இல்லையா, பேர் என்ன, அறுசுவை அரசு, அவரோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளும் போய் மடத்துல ஒரு நாள் சாப்பிடணும், இவ்வளோலாம் அவர் சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆசை வந்துருது. ஸோ அந்த ஆசையும் பால பெரியவா வந்து அன்னைக்கு நிறைவேற்றியாச்சா, சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னோடனே ஐ வாஸ் லைக் ஸோ ஸ்டண்ட். எனக்கு வந்து சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை. ஏன்னா நம்மளா போய் சாப்பிடணும் அப்படின்னா அது ஒரு மடத்துல போய் நம்ம சாப்பிடக்கூடாது, அவளுக்கு வந்து ஒரு தொல்லை கொடுக்கக்கூடாது, நம்மளால முடிஞ்சதை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அவ வந்து தொல்லை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணமே இருந்தது. பெரியவா அந்த மாதிரி சொன்ன உடனே வந்து குஷி தாங்க முடியல. ஸோ வி வென்ட் தேர் அண்ட் நல்லா சாப்பிட்டோம். ஸோ வந்து பயங்கர சந்தோஷமா இருந்தது. ஸோ பெரியவா வந்து அதுக்கப்புறம் வந்து ஏன் வந்து இன்னைக்கே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வை ஹி எக்ஸ்டெண்டட் ஆல் தீஸ் ஆர் ட்ரிப். அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் கிளம்புற மாதிரி ஆயிடுது அன்னைக்கு. ஸோ ஏன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தானாக்கா வந்து ஃப்ரம் காஞ்சிபுரம் டு பெங்களூர் வர அந்த ஏதோ ஒரு வேலை ஒரு பாலம் வந்து உடஞ்சி போயிட்டுருக்கு. ஸோ வந்து தான் மாட்டின்னு இருந்திருக்கோம் நாங்கள். ஸோ அதுலேருந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக தான் பாலபெரியவா அது மாதிரி பண்ணா அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதுக்காக தான் வந்து ஹி எக்ஸ்டெண்டட் அவர் ஸ்டே ஓவர் தேர் ஃபார் அ லாங் டைம். அங்கே பூஜையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வி கேம் பேக். ஸோ திஸ் இஸ் மை ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பெரியவா அண்ட் புது பெரியவா பாலபெரியவா. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் your dream experience and Sivan sir? Have you heard what Sivan sir has told about? Yes, I have heard. I actually என்னோட ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டானாக்கா வந்து ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் சீயிங் தீஸ் வீடியோஸ் என்னோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னா காத்தால குழந்தைகளுக்கு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஆத்துக்காரருக்கு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவெல்லாம் அனுப்பிச்சிட்டு தென் ஐ ஸ்டார்ட் டூயிங் மை எவ்ரிடே பூஜா. சுவாமிக்கு பூவெல்லாம் பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூவெல்லாம் வைக்கிறச்ச மை ஹேபிட் இஸ் அது ஒரு வீடியோ போட்டுட்டு அதை அப்படி வச்சுட்டு அதை கேட்டுண்டே அது வந்து இட் வாஸ் லைக் அ பார்ட் ஆஃப் மை பாடி. அது என் கூடயே வரும் என் செல்ஃபோன் அந்த மாதிரி. அது என்ன பண்ணாலும் நான் லாண்ட்ரிக்கு துணி போடுவேன், பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைப்பேன், என்ன பண்ணாலும் அது பாட்டில் அது நடந்துட்டு இருக்கும். பட் இந்த வீடியோ இன்னைக்கு காத்தால சேம் திங் ஹேப்பன். சுவாமிக்கு எல்லாம் பூ வச்சுட்டு இருக்கேன். மிஸ்டர் சங்கர் அப்படிங்கிற விவிட்லி ரிமெம்பர் அவளோட இதுல வந்து சிவரான் மாமா பேட்டிக்கு இது பண்றா. சங்கர் பிரதர்ஸ். ஆமா, சங்கர் பிரதர்ஸ். அதுல வந்து அந்த கோகிலாவா அந்த மாமி கௌரியா ஏதோ மறந்து போயிடுதுனுக்கு. ஸோ அந்த மாமி வந்து சொல்றா அந்த மாதிரி எனக்கு வந்து கனவு வந்தது, நாங்க போய் திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு வரோம், அந்த பெரியவா வந்து தரிசனம் ஆச்சா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு முழம் பூ கொடுக்குறா. அரை முழம் தான் இருக்குது அந்த பூ எனக்கு கொடுக்குறா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்றா அந்த மாமி வந்து. அதுக்கு வந்து ஒருவேளை நான் பெரியவான்னு நினச்சிட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி கனவு வந்தாலும் என்னவோ பெரியவா எனக்கு அந்த மாமிக்கு வந்து கனவுல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து சிவராமன் மாமா சொல்கிறாரு, இல்லைம்மா வந்து சிவன் சாரும் பெரியவாளும் சொல்லிக்கா. சிவன் சார் வந்து நாங்கள் கனவுல வந்தால் அது வந்து தரிசனம், அது கனவு கிடையாது, அனுபவம். ஆமாம், அது வந்து தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டே சிவன் சாரே சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ வந்து நான் முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, ஓ திஸ் இஸ் நாட் சம்திங் இல்யூஷன்லாம் எதுவும் கிடையாது அப்படின்றது எனக்கு புரிஞ்சது.
அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு எனக்கு திருப்பி திருப்பி அந்த இது அந்த யோசனை வரும், இது ஒருவேளை நம்மளோட இல்யூஷனாக இருக்குமோ, நமக்கு இத்தனை கனவு எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன் நான். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தா எக்ஸாக்ட்லி ஏதோ ரேண்டமாக பார்க்குறச்சு அதே சேம் சீன், அந்த சேம் இது வந்து கன்ஃபர்மேஷன். ஸோ ஐ செட் ஓகே, இது வந்து நிஜம்லே வந்து தரிசனம் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு பெரியவா கிட்டேருந்து அப்படின்ட்டு தோணித்து எனக்கு. So few things before ending the video, I want to talk about Namma Sampradaya. Namma Sampradaya, அதாவது வந்து எல்லா பெரியவாளை பற்றி தெரிஞ்சவா, பெரியவா வீடியோஸை பார்த்தவாளுக்கெல்லாம் ஒரு ஆசை என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, பெரியவா பாதுகையை நம்ம ஒரு வாட்டியானும் பார்த்துட மாட்டோமா, பெரியவா வந்து பாதுகையை வந்து அபிஷேகம் பண்ணி பார்க்க மாட்டோம். அந்த ஒரு இது வந்து நம்ம சம்பிரதாயா வேத பாடசாலா மூலம் எனக்கு வந்து நிறைவேறித்து. ஸோ இட்ஸ் ஆல் கனவுல கூட அந்த மாதிரி நினச்சி பார்க்கல, இந்த மாதிரி பெரியவா வந்து ஆற்றுக்கு வருவா, ஒரு சாதாரண ஏதோ ஒரு பக்தை அவளுக்கு கூட அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவான்னு அந்த ஒரு ட்ரீம் வந்து நம்ம சம்பிரதாய வேத பாடசாலா மூலமாக வந்து எங்களுக்கு நிறைவேறித்து. பெரியவா ஆற்றுக்கு வந்தா. ஸோ வி ஹேட் த பாதுகா பூஜா, நிறைய பேர் வந்திருந்தா. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தான் வந்து தெரிஞ்சது, பெரியவா வந்து தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சான்னா வந்து எப்படியோ வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறது. இல்லை ஃபைனல் ரிக்வெஸ்ட்டாக நான் வந்து எல்லார்கிட்டையும் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா வந்து, வேத பாடசாலைக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு கைங்கரியம் நம்ம பண்ணுவோம். திரவியமாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கலாக இருக்கட்டும். இப்போ நம்ம சம்பிரதாய வேத பாடசாலா பார்த்தோம்னாக்கா, தே ஹேவ் சம்திங் கால்டு உழவர் பணியா, உழவர் பணி அந்த மாதிரி சொல்லிட்டு தே ஹேவ். நம்மளால ஃபினான்ஷியலாக நம்மளால கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அனுஷமே வந்து ஒரு இட்ஸ் அ கலெக்டிவ் ஃபெஸ்டிவல். ஆமாம். அப்புறம் க்ளீனிங் சொல்லிட்டு உழவார பண்ணின்னு அது. ஸோ ஏதோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணுவோம். ஏன்னா வந்து இந்த பாத பூஜையிலேயே there are many things you can arrange. You can go to the devotee house, you can help them arrange and all that guidance you can give, cooking you can help. There are so many things collectively we can do. ஸோ அந்த ஒரு இதில் வந்து நானும் என்னோட மாமியாருமா சேர்ந்து போன மாசமோ என்னமோ we did பக்ஷணம் for the kids and then we sent வந்து அதுவும் பாலபரிவா சொல்லி தான் பெங்களூர் குரூப்ல இவா ஸ்ரீவித்யா தனமாமிட்ட சொல்லி தான் ஆரம்பிச்சாவா. ஆக்சுவலி நானும் மாமியார் மாத்திரமே பண்ணோம், நம்ம சம்பிரதாயம் மாத்திரம். ஏன்னா ஒரு வாட்டி ஐ ரிமெம்பர் நான் வந்து ஸ்ரீவித்யா குரூப் நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஐ ஃபெல் சிக்கன் குனியால படுத்துட்டேன் நான் ரொம்ப மோசமா. ஸோ அதனால என்னால் போக முடியல. பட் இந்த வாட்டி எங்கள் மாமியார் வந்திருக்கப்போ நான் கேட்டேன், நான் பண்ணலாமாம்மா, நம்ம என்ன பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் ஷி ஹெல்ப்ட் அவுட் கம்ப்ளீட்லி. ஷீ டிட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். நான் எடுபடி வேலை மட்டும்தான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம். குழந்தைகள் வந்து நடேஷ்மாமா அன்னைக்கு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா, அவளுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் கேட்கறதுக்கு. ஸோ அதான். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து வேத பாடசாலாவுக்கு பண்ணுவோம் எல்லாருமா சேர்ந்து. நாட் ஓன்லி நம்ம சம்பிரதாயா, with other Veda Padashalas also. So thank you Bharat sir for taking this video. Please do continue your awesome work. ஏன்னா வந்து என்ன மாதிரி டிவோட்டீஸ் வந்து உங்களோட வீடியோஸ் பார்த்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து பெரியவா மேலே கண்டிப்பாக பக்தி வரும். அது பெரியவா வந்து எப்படி யார்கிட்ட ரீச் ஆவான்றதே நமக்கு தெரியாது. ஸோ பெரியவா தான் டிவோட்டீஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, நம்மளால போய் பார்க்க முடியாது. தெரியும். ஆமாம். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டூயிங் யுவர் ஆசம் ஒர்க். பெரியவாக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, பெரியவா பார்த்துப்பா. ஓகே, நமஸ்கார். தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம்.